சிற்றம்பலம். வானுலகும் மண்ணுலகும் வாழ மறைவாழ பான்மெதரு செய்ய தமிழ் பார்மிசை விளங்க ஞானமத ஐந்து கர மூன்று வழி நால்வா ஜானை முகனை பரவி அஞ்சலி செய்கிப்பாம். நாங்கள் இன்றைக்கு கோயில் புராணத்துல நடராச சருக்கம் முடிந்து இன்றைக்கு இரணியவன் மெச்சருக்கம் மெச்சருக்கம் அது என்ன இரணியவன் மெச்சருக்கம். முற்காலத்தில் இமையவர் கண் முன்பணிந்து தொழ முதல்வ அக்காலத்துடன் வில்வானாள் வகை மாயையுணர்த்தி சொற்காரும் பொருளவையும் தொல்டூழியுறத் தொகுத்த பற்கால நிலை வடிவ தாமளவாமையத்து. முற்காலத்து இமையவர்கள் முன்பணிந்து தொழ ஆதி காலத்திலே தேவர்கள் சிவபெருமான் சந்நிதியில் வணங்கி கும்பிட்டு, அதாவது சிருட்டி தொடக்கத்தை அருளி செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்ய முதல்வன் நற்காலத்துடன் நவில்வான் அச்சிவபெருமான் தமக்கு துணை காரணமாகிய நல்ல கால தத்துவத்தோடு கூடி அருள் செய்வார். 4 வகை மாயையும் நடத்தி, அதாவது தனு கரண புவன போகம் என்று 4 மாயைதானே. 4 வகை மாயாகாரியங்களையும் சேர்ப்பித்து, இந்த மாயாகாரியங்கள் தனுகரண புவன போகம் சொற்கு ஆறும் பொருளவையும் உறத்தொகுத்த சொல்லுக்கு பொருந்திய அக்காரியங்கள் எல்லாவற்றையும், அதாவது மாயையிலே பொருந்தும்படி ஒடுக்கிய தொல்லூழி அற்கால நிலை விடிவதாம் அளவாம் அமையத்து பள்ளிய சங்கார காலமாய இராக்கால நிலை விடியும் அவசரமாகிய காலத்தில். 2வது பாட்டு. சக்திகளிற் கருத்திருத்தி தாவிலரு மாமாயை யுற்றதனில் நாதாதி எவை வகையும் உதிர்ப்பித்து வைத்தெழுத்து மொழிமறை நூன் மந்திரமே முதலாய சுத்த வழி விரித்த சுத்த தத்துவங்களோ முதலில் சக்திகளின் கருத்து இருத்தி சிருட்டியிலே இச்சைகளோடு ஞான கிரியா சக்திகளிலே கருத்து வைத்து தாவில் அரு மாமாயுத்து அழிவில்லாத அருவமாகிய சுத்தமாயை செலுத்தி அதனில் நாதாதி ஐவகையும் உதிப்பித்து அதனினொன்றும் நாதம் விந்து சாதாக்கியம் ஈஸ்வரம் சுத்த வித்தை என்னும் 5 தத்துவங்களை தோற்றுவித்து வைத்த எழுத்து மொழி மறைநூல் மந்திரமே முதலாய சுத்த வழி விரித்து, அதாவது முன்பு ஒடுக்கிய வர்ணம் பதம் வேதம் முதலிய நூல்கள் மந்திரம் முதலாய சுத்தா தத்துவங்களை உதிப்பித்து அசுத்த தத்துவங்கள் தொகு முதலில் சுத்த தத்துவங்கள் ஒடுங்கிய முதற்காரணமாகிய அசுத்தமாயினும் கொஞ்சம் என்றும் வைத்த என்பதனின் விவகாரத்திற்பொருள். இதுல சக்திகளின் கருத்திருத்தி சிருஷ்டியிலே இச்சை கொண்டு, இச்சை வித்யா தத்துவத்துல இருக்கிற அராகத்தால தொழிற்படுறது. அராகம் என்ற தத்துவம் தான் இச்சையை கொண்டு வருது. ஞானா வித்யா தத்துவத்துல இருக்கிற அந்த வித்தை என்றதுதான் இந்த ஞானா
கிரியாவை தர்றது கலை என்ற தத்துவத்திலேருந்து தான் கிரியா சக்தி வாடுறது. அப்ப அதை சொல்லி பிறகு சுத்தமாயத்திலேருந்து தான் எங்களுக்கு சிவ தத்துவம் வர்றது. அப்ப அதனின் நாதாதி ஐவகையும் அதனின்று நாத சதாக்கியம் ஈஸ்வரர் அதான் சிவதத்துவம் சுத்தமாய இன்னும் சிவதத்துவம். தத்துவங்களையும் தோற்றுவித்து அப்பப்பா. எளி முதல் மறை இப்ப எங்களுக்கு இதெல்லாம் மீட்டல் செய்யறதுக்கு ஒரு வழி. முதலாய சுத்த வழி விருத்தோட நல்ல ஒரு விஷயம். முதல் அதுதான், பாட்டுல அதுதான். இருந்தே சைவ சித்தாந்தம் முதல் பாட்டில இருந்தது. இப்ப கலை முதலா இந்த கலை என்ற தத்துவத்திலிருந்து எங்களுக்கு கிரியா சக்தியை தொழிற்படுத்தும். அது கலை. கலை முதலா நிலன் முடிவா கண்டுணர்வங்கதிற் கருதி பல உயிர்கள் இரு வினையாட் பயனுலகம் பிறப்பைத்தி மலரயன்மாள் வர நல்கி மற்றிவை நீர் பற்று விரித்தலைக் கடலும் வட வரையுமாள் வீரனென்று அளித்தருளி கலை முதலாய நிலன் முடிவாக கண்டு கலை முதலாய பிரிதி வீராக படைத்து உணர்வு அங்கதில் கருதி நமது சக்தியை அவைகளிலே நின்று புரோரிக்கும்படி கற்பித்து பல உயிர்கள் இருவினையால் பயனுலகம் பெறப்பயிற்றி பலவான்களும் பலவான்மாக்களும் இருவினைகளிலே பெறப்படும் பயனாகிய போகங்களை அவ்வப்புவனங்களில் அனுபவிக்கும்படி செய்து மலரயன் மால்வர நல்கி அதாவது பிரமாண்ட சிருஷ்டி திதியற்கு அதிகாரிகளாகிய பிரம விட்டணுக்களை உதிக்க செய்து மற்றவை நீர் பற்றி விரித்து அலைகடலும் வடவரையும் ஆழ்வீரென்று அளித்தருளி இப்பிரமாண்ட சிருட்டி திதிகளை நீங்கள் பொருந்தி செய்து கொண்டு அலையாய் நின்ற திருப்பாட்கடலையும் மகாமேருமலையும் ஆழக்கடவீர்கள் என்று கொடுத்து அருளி. நல்ல நல்ல விஷயம். அவ்வளவு தெரிஞ்சதான் ரெண்டாலும் படிக்கல ஒரு நிலை. மாதாக்க உண்டன மந்திர முன்னே சாட்டின மித்தன்மையினான் முந்து மவிபெற திங்கண் மும்மாரிமையவர்கள் சிந்து முனவுளவாகி யாகிலமெலாம் துயர்தீர அந்தணர்கள் உளரானார் பிராமணர்கள் படைக்கப்பட்டார்கள் ஆகுதிக்கு ஆமாதாக்கள் தந்தனம் ஓமத்தில் பொருட்டு 5 கோமாதாக்களையும் படைத்தோம் மந்திரம் முன்னே சாற்றினம் மந்திரங்களை முன்னே அதாவது சுத்தமாயா சிருட்டியிலே படைத்தோம் இத்தன்மையினால் மந்திரமும் பிராமண வருணமும் பசுவின் விருத்தியாகிற இத்தன்மையினாலே முந்தும் இமயவர்கள் பெற அதாவது யாகத்திலே முற்பட்ட அவிப்பாகத்தை தேவர்கள் பெற திங்கள் மும்மாறி சிந்தும் மாசந்தோறும் மும்மாறி பெய்யும் உணவு உள ஆகி அதாவது அதனால் அன்னம் முதலிய உணவுகள் உண்டாகி அகில் என்னும் துயர் தீர சருவான்மாக்களும் துன்பம் நீங்குக. பஞ்ச கோமாதாக்களாவன நந்தை பத்திர சுரபி சுசீலை சுமண என்பனவாம். அது எழுதும் பஞ்சகோதம் கோமாக்கள் கோமாக்கள் நல்ல புது வசனம் கேள்விப்பட்டு நானும் எழுதுவான் இனிய காணையில் நல்ல விஷயம். கோமாக்கள் பஞ்ச கோமாதா
மாதாக்களாவன. கோமாதா என்றது நந்தை, திரை சுரை. திரை. இப்படி ஒரு பெயரையே கேள்விப்படல நான். சுரபி, சுசீலை, சுமனை. சுருதி வழி ஒழுகினார்கள் சுர்வக்கத்தாரக தாரகமா நூச்சரியை கிரியை யாயோவர் சாலோக சாமீப உருவுவமை இனராக உதவுமெம் உடனாகும் பெருகிய ஞானிகளம்மை பெற்றார் பெற்றார் போக்கற்றாரே. நல்ல ஒரு பாட்டு இது. சுருதி வழி ஒழுகினார்கள் சுவர்க்கத்தார். வேத மார்க்கத்தில் ஒழுகினவர்கள் சுவர்க்கத்தை உடையவர். ஆகம நூற்சரிய கிரியா ஜோகர் சைவ ஆகம நூலிலே விதிக்கப்பட்ட சரிய கிரிய யோகங்களை அனுஷ்டித்தவர்கள் சாலோக சாமீப உருவமைனராக உதவுவது முறையே சாலோக்கிய சாமீபிய சாரூபிய பதங்களை உடையவர்களாம்படி அருளிச்சார். சரிய கிரியை ஜோகம் ஞானம் 4 பாத சைவ நாற்பதங்கள் இருக்குது. 4 வகை மார்க்கங்கள் இருக்கு. சரியையில் நின்றவர் சரியையில் நின்றவர் சாலோகம், கிரியையில் நின்றவர் சாமீபம், ஜோகத்தில் நின்றவர் சாரூபம், ஞானத்துல நின்ற மாணிக்கவாசகர் சாட்சியம். அப்ப சாரூபம் சுந்தரர், சாமீபம் என்ன கிரியையில நின்றவர் எங்கட திருநாவுக்கரசர். சாமீபம் சரியையில நின்றவர் திருஞான சம்பந்தர். அவர் இது சாலோகம். அப்ப என்றும் அதோட இது 4 வகை முத்தி, 4 வகை மார்க்கங்கள் இருக்கு. என்ன? தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சன்மார்க்கம் மாணிக்க வாசகர், சகமார்க்கம் சுந்தரமூர்த்தி நாயனர், தாசமார்க்கம் திருநாவுக்கரசர், இரண்டாவர் தாசன் அடிமை, சத்புத்திர மார்க்கம் சம்பந்தர். அதுகளை நாங்கள் நினைச்சு கொண்டு போகணும். அப்ப முழுக்க வாய்ச்சிட்டனே. பதங்களோட எம்முடன் ஆகும் பெருகிய ஞானிகள் நம்முடனே ஒருமைப்பட்ட பூரண ஞானத்தை உடையவர்கள் எம்மை பெற்றார் போக்கு அற்றார். நம்மை பெற்றவர்களும் அதாவது நம்முடனே நீக்கமற்றவர்களும் ஆவார்கள். இது முழுக்க நாளைக்கும் சைவ சித்தாந்தம் தான் வரப்போகுது. தொடங்கே ஒரு நல்ல இதப்பா. இதை நாங்கள் இது 133 பாடல்கள் தானா, கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம். ஒண்டா படிச்சா விளங்காது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு தடும். மண்ணுலகின் மறை புரியா மடவரை 4 வகை தண்டம் பண்ணினரை நடத்திடவும் பலர் அறியா வகை புரிந்த விண்ணில் வினை விதிவழியே நுகர்விக்கும் இயல்பிற்கு திண்ணியராமிருதருமருளாராய் செய்துமென மண்ணுலகின் முறை புரியா மடவரை பூலோகத்திலே வேதாகம மார்க்கத்தில் நடவாத அறிவிலிகளை 4 வகை தண்டம் பண்ணி 4 வகை தண்டங்கள் செய்து நெறி நடத்திடவும் அம்மா ஆர்க்கங்களிலே நடந்துதற் பொருட்டும் பலர் அறிவகை புரிந்த இவ்வினை பலர் அறியாதபடி அதாவது இரகசியமாக செய்த எண்ணிலாத தீவினைகளை விதி வழியே நுறவிற்கும் இயல்பிற்கும் விதிப்படியே அதாவது நரகங்களிலே புசிப்பித்த பொருட்டும் திண்ணியராம் இருதருமர் உளராகச் செய்தும் என வலியர்களாகிய 2 தருமர்கள் உள்ளவர்களாகச் செய்வோம் என்று வானவர் கோணுரை திரவி
வானவர் கோனுரை திரவி மைந்தர்கள் ஒருவனுக்கு ஞான விழி நல்கி நமனற்பதியும் கொடுத்தகற்றி ஈனமிலா ஒருவனுக்கங்கிலகுமணி முடியளித்து தேனகு தாரணிவித்து தேவர் கடங்கை கொடுத்தான் வானவர்கோன் உரைத்து தேவதேவராகிய சிவபெருமான் தேவருக்கு அருள் செய்து இரவி மைந்தர்களில் ஒருவனுக்கு ஞான விழி நல்கி. அப்ப இரவி என்றாலே சூரியன் எங்களுக்கு தெரியும். அது அப்ப இரவி மைந்தரில் ஒருவனுக்கு ஞான விழி நல்கி சூரியனுடைய புத்திரலில் ஒருவனுக்கு, அதாவது ஆன்மாக்கள் செய்யும் கருமங்களையும் அவற்றின் பலங்களையும் அறியும் பொருட்டு ஞான கண்ணை கொடுத்து நமன் பதியும் கொடுத்து அகற்றி நல்ல யம பூமி அதிகாரத்தையும் கொடுத்து விடுத்து ஈனமில்லா ஒருவனுக்கு அங்கு இலகுமணி முடித்து அழித்து குற்றமில்லாத ஒருவனுக்கு அங்கே விளங்குகின்ற இடத்தின மகுடத்தை சூட்டி தேன் நகுதார் அணிவித்து வண்டுகள் மகிழ்கின்ற ஆத்தி மாலையை அணிவித்து தேன் நகுதாரண்டா ஆத்தி மாலை அணிவித்து வித்து தேவர்கள் ஆத்திமாலையை அணிவித்து தேவர்கள் தாம் கை கொடுத்தான் தேவர்கள் கையில் ஒப்பித்தருளினர். மற்றவரும் கொடுபோந்து வடவரைப்பால் வரைவிக்கும் பெற்றியினால் அணைந்து நாட்பெருங்கடல் உட்படும் பெரும் பெற்றியினால் அணைந்து நாட்பெருங்கடலுட்படும் விக்கு கொற்றவனாய் மனு நாமங் கொண்ட நடந்தின நடைவே முற்றிகள வருமனுக்கு ஒரு நாள்வர் முடித்ததற்பின் மற்றொருவரும் கொண்டு போந்து வடவரைப்பால் வருவிக்கும் பெற்றியினான் அந்த தேவர்களும் கொண்டு சென்று மகாமேருமலை பக்கத்தில் உள்ள கௌட தேசத்திலே சேர்த்த தன்மையினால் அனைத்து, அதாவது அவன் அந்த தேசத்தை பொருந்தி நாட்பெருங்கடலுட்படும் புவிக்கு கொற்றவன் ஆய் 4 பெரிய கடலுட்பட்ட பூமிக்கு அரசாவாய் மனு நாமம் கொண்ட நடத்தினன் மனுவென்னும் பெயரைக் கொண்டு அரசியற்றினான். அடைவே அந்த பிரகாரமே முன் திகழுவரும் மனுக்கள் ஒரு நாள்வர் முடித்ததற்பின் முன்னே விளங்க வருகின்ற மனுக்கள் 4வர், அதாவது ஒருவர் பின் ஒருவராக தனித்தனியே 71 சதுர்யுகம் அரசியற்றி முடித்த பின்பு அன்னவர்கள் பின்னவனு மனுவாகி அவனுக்கு மன்னு மனைவி அறியி இருவருளராகி மன்னு மனைவி இருவர் உளராகி மற்றவரின் முன்னவள் பாலுடன் மடங்கன் முழு நிறமாமாக ஊதிப்ப பின்னவள் பாலலினராய் இருதனையர் பிறந்தார்கள். அன்னவர்கள் பின்னவனும் மனுவாகி அந்த 4 மனுக்களுக்கு பின் வந்தவனும் மனுவாகி அவனுக்கு மன்னும் மனைவியா இருவர் உளராகி ஐந்தாம் மனுவுக்கு கற்பிலே நிலவற்ற மனைவியர்கள் 2 உண்டாகி மற்றவரின் முன்னவள் வாழ் அவர்களுள்ளே மூத்தாளிடத்து உடல் மடங்கள்
முழு நிறமாம் மகபூதிப்ப சரீரம் முழுவதும் சிங்க நிறமுடையதாகிய ஒரு குமாரர் பிறக்க அவர்தான் இரணியன். இரணியா அவன்பால் எழிலினாராய் இருதனியர் பிறந்தார்கள். இளையாளிடத்தில் அழகினை உடையவர்களாய 2 குமாரர்கள் பிறந்தார்கள். ஒரு ஒரு தகப்பன் 2 மனைவி, ஒரு ஆளுக்கு இரணியன், மற்றதுக்கு ரட்சகன் உண்டு. அந்த அவையல் பிறந்தது. பாப்போம், அதான் வரும் நினைக்கிறேன். பாப்போம், படி. இரவு இரவு சிங்க வருமன்பின் வேதவன்மன் சுமதியன வருதனையர் மூவர்களும் மறைமுறையின் மெலிசடங்கு பெருகியபின் படை பயின்று புறங்கு மத கரி பெரிதேர் கருதியுகை திடுமாறு ஒன்றாக கட்டார்கள். விரவி சிங்க வருமன் தன் வேதவமன் சுமதி என வரு தமையர் மூவர்களும் பொருந்திய சிங்கவன்மா அவன் பின் தேவவன்மா அவன் பின் சுமதிவன்மா எனவும் முதலாவதுக்கு பேர் சிங்கவர்மன், மற்றவனுக்கு பேர் வேதவன்மன், சுமதி என வரு தனியர் அங்க சுமதி என்றும் ஒரு உண்டு. ஆளுக்கு பிறந்தது. மற்ற ஆளுக்கு பிறந்தது தான் அஞ்சால வருகுது. படியுமா? மூவர்களும் மறைமுறையில் மெலிசடங்கு பெருகிய பின் வேத மார்க்கத்திலே பொருந்திய சடங்குகள் முற்றிய பின் படை பயின்று ஆயுத பரீட்சை செய்து பிறகு மத கரி பரி தேர் கருதி உதைத்திடுமாறும் விளங்குகின்ற மதத்தை உடைய யானையையும் குதிரையையும் தேரையும் ஆராய்ந்து ஓட்டு முறைமையையும் ஒன்றாக கற்றார்கள். குறைவர முழுதும் கற்றார்கள். படிக்கவும் தொடங்கிட்டேன். கற்றதன் பின் முன்னவன்மை மெய்க்களங்கத்தாள் லரசாள்கை குற்றமுளதினி உலகிற் குலமைந்தன் இருவரினும் பெற்றவர்கள் பெறுகின்றார் மணிவிசைவாட் பெருந்தவங்களுட்டொடுங்கும் இது சாலவுறுதி நமக்கென உணர்ந்து கற்ற பின்பு முன்னவன் மூத்தவனாகிய சிங்கவருமா மெய்க்களங்கத்தால் அரசு ஆள்கை குற்றமுளது நம்முடைய சரீரத்தில் அவனுக்கு சரீரத்துல குற்றம், சரீரத்தில் குற்றத்தினாலே ராஜ்யம் பண்ணுகையிலே குற்றம் உண்டு. யாருக்கு? இந்த சிங்கவருமாக்கு சரீர மெய்க்களங்கத்தால், மெய்யண்டா உடம்பில ஒரு குற்றம் இருக்கிறபடிய இனி உலகில் குலமைந்தர் இருவரின், அப்ப மற்ற இருவரில் இனி பூமியிலே குலபுத்திரராகிய நம்முடைய தம்பிமார் இருவருள்ளும் மனு இசைவால் பெற்றவர்கள் வருகின்ற மனைவியுடைய அனுமதியினாலேயே அவருக்கு பின் இவ்விராட்சியத்தை பெற்றவர் பெறுகின்றார். பெருந்தவங்கள் உற்று ஒடுங்கும் இது பெருமையாகிய தவங்களை பொருந்தி மனமொடுங்கி இருத்தலே நமக்கு சால உறுதி என உணர்ந்து நமக்கு மிக உறுதி பயப்பது என்று தெரியுது. இப்ப மூத்தவர் அரசாலையிலாத, அப்ப மற்ற 2 பிள்ளைகள் ஒரு ஆள் தான் செய்யலாம் என்ற அந்த ஒரு பிரச்சனை அங்க வந்திருக்கு. அவ தாங்களே ஒரு உறுதியா அந்த மனதை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கணும். மனுவின் மலரடி வணங்கி மன்னவனே அடியேன புனிதமிகு தீர்த்தங்களங்கு குளவும் புகுந்தாடி பனிமதியம் வளர்சடையோன் பதிகளும் நின்றேறிமேனி இனி தமரும் படிதொழுதெங்கெய்தவரும் என விசைந்தாள். பனிமதியம் வளர்சடையோன் சிவபெருமானே. பனியை கங்கமதி என்றது சந்திரன் வளர்சடையோனா. என்ன அழகான ஒரு பனி மதியம் வளர்சடை. மனுவின் மலரடி வணங்கி மனுவினுடைய செந்தாமரை மலர் போலும் பாதத்தை நமஸ்கரித்து மன்னவனே மகாராஜாவே அடியே நற்புனிதம் மிகு தீர்த்தங்கள் எங்கும்
உளவும் புகுந்து ஆடி அடியேன் எவ்விடங்களிலும் உள்ள நல்ல சுத்த மிகுந்த தீர்த்தங்கள் எல்லாவற்றினும் போய் ஸ்நானம் செய்து பனிமதியம் வளர்சடையோன் பதிகளும் குளிர்மையான பிறை தளர்கின்ற சடையோடைய சிவபெருமானுடைய தலங்களையும் நின் திருமேனி இனிது அமரும்படி தொழுது நம்முடைய திருமேனி நன்றாக இருக்கும்படி வணங்கிக் கொண்டு இங்கு எய்த அருள் என இசைந்தார். இங்கே வரும்படி அருள் செய்யுமாறு விண்ணப்பம் செய்தார். மன்னவனும் மிக நொந்து மைந்தர் மளவிது முதிர்ந்த என்னுடைய தளர்விது நீ இசை சந்த தவமினியாமோ பொன்னணியும் பொருகரியும் புரவிகளும் உணர்ந்தேருங்கென்னவிலும் படையும் நெடுங்குவலயமும் கை கொண்டு மன்னவனும் மிக நொந்து கௌடராசாவும் மிக துக்கமுற்று மைந்தர் மளவு இது இளைய குமாரர்களுடைய இளமை இது முதிர்ந்த என்னுடைய தளர்வு இது வயசின் மேலிட்ட என்னுடைய தளர்ச்சி இது நீ இசைந்த தவமினியாமோ ஆதலின் நீ செய்ய உடன்பட்ட தவமினி ஆகுமோ பொன்னணியும் பொன்னாபரணங்களையும் பொருகரியும் பொருகின்ற யானைகளையும் புறவிகளும் குதிரைகளையும் புனர் சேரும் பொருந்திய தேர்களையும் கொன்னவிலும் படையும் அச்சத்தை செய்கின்ற படைகளையும் நெடுங்குவலயமும் கை கொண்டு பெரிய பூமியையும் கை கொண்டு ஓகே திருந்த நடத்திடுமது காண்டவம் என்று செப்புதலும் பரந்த பாரந்தரெனப் பரித்த பெருந்தடந்தோழிவை என்னும் பேருளி பொருத்தற்கென் நருந்தவமே தருமன்ற ரசனானான். திருந்த நடந்திடும் மது தவம் காண் என்று செப்புதலும், அதாவது நீதியிலே திருத்த முறும்படி ராஜ்யத்தை நடத்துவதே தவக்கான் என்று சொல்லுதலும், பரந்த பணாமணி பாந்தாட்பாரம் விரிந்த படங்களிலே இரத்தினங்களுடைய ஆதிசேடனது பாரமாகிய இப்பூமியை தாரென பெரித்த பெருந்தடத்தோள் மாலை போல தாங்கி பெரிய விலாசமாகிய உம்முடைய புயங்கள் இவை இன்னும் பேரொள் ஊழி பொறுத்தற்கு, அதாவது நீர் சொல்லியவற்றை இன்னும் பெரிய கற்பாதளமாக தாங்கும் பொருட்டு என் அருந்தவமே தருமென்றான். என்னுடைய அருமையாகிய தவமே பண்ணும் என்று சிங்கவருமாச் சொன்னார். அரசன் அவனதன் நாள் அது கேட்டு கௌடவராசன் தலை கவிழ்ந்திருந்தார். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.